வணக்கம். எங்கள் வீட்டில் சமீபத்தில் ஒரு ஃபங்க்ஷன். சின்னவங்க, பெரியவங்கன்னு ரொம்ப பேர் வந்திருந்தாங்க. அதில் ஒரு அம்மா வந்து கொஞ்சம் குள்ளமா இருப்பாங்க. நிறையவே குள்ளமா இருப்பாங்க. அங்கே வந்திருந்த ஒரு பையன் ஒரு 4 வயசு இருக்கும். அவன் வந்து எல்லாரும் இருக்கிறோம். அவன் அவங்கள பார்த்து, "அம்மா நீங்க ஏன் வளரவே இல்ல? ஏன் குள்ளமா இருக்கிறீங்க?" அப்படின்னு கேட்குறான். கேட்டவுடனே எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுச்சு. அவங்க பெற்றோர்களுக்கு எஸ்பெஷலி ரொம்ப அ தர்ம சங்கடமா ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க அப்படிலாம் பேசக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பையன கண்டிச்சுறாங்க. இந்த குழந்தை மனம் அப்படிங்கிறது அதுதான். அது என்ன தோணுதோ அத அப்படியே பேசிரும். அத ஃபில்டர் பண்றது, இது அப்ராப்ரியேட் அது பேசுறது சரியா, தவறாலாம் அதுக்கு தெரியாது. நம்முடைய மனசும் இப்ப நாம நெனைக்கிறோம் நம்ம வளர்ந்துட்டோம்ன்னு. ஆனா நம்முடைய மனசும் பாருங்க, உள்ள ஒரு குழந்தை மனம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது ஏதாவது ஒரு எண்ணங்கள, பொருத்தமில்லாத எண்ணங்கள வந்து கொண்டு வரும். இப்ப நாம பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனச அப்படியே விட்டுற வேண்டியது தான். அத திருத்துறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு, அதோட எப்படி இந்த எண்ணம் எனக்கு வரலாம்? அப்படின்னு நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா, நம்முடைய அடல்ட் மைண்டு, அது சைல்டு மைண்டு சண்டை போட ஆரம்பிச்சுருச்சுன்னா, அது ஒரு முடிவில்லாத ஒரு பிரச்சனையா போயிடும். இப்போ மனதை செம்மைப்படுத்துகிறேன், மனதை வந்து பக்குவப்படுத்துகிறேன். அந்த இது வந்து கிடையவே கிடையாது. அது ரொம்ப இயற்கை குழந்தைத்தனம். அத நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டிய தேவையில்ல. நமக்கு தெரியும். அந்த எண்ணம் எந்த எண்ணம் வந்தாலும், நம்ம எத பேசணுங்கிறது நம்ம அறிவு சுட்டிக்காட்டும். அதுபடி வளர்ந்துட்டா போதும். இந்த குழந்தை மனத குழந்தை மனமாவே இருந்துறணும். இதனால தான் பகவத் ஐயா வந்து, "அகத்தில் குழந்தையா இரு" அப்படின்னு சொல்லுவாங்க. மனசு சொல்றத அப்படியே ஏத்துக்கிறது. அது ஒண்ணும் திருத்தாம விட்டுர்றது. அதுதான் குழந்தை அகத்தில் குழந்தையாக இருப்பது. புறத்துல வந்து அறிஞனாக இருன்னு சொல்லுவார். நமக்கு எது கரெக்ட்டோ, அத மட்டும் நம்ம எடுத்துட்டா போதும். மனதை திருத்த வேண்டிய தேவை மட்டும் கிடையவே கிடையாது.